வேற லெவலில் இருக்குங்க. நூடுல்ஸ் ஒரு 5 பாக்கெட் நூடுல்ஸ். உப்பு இருக்கும் போலயே. பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சு குடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வாரில் படுத்துருக்கேன். படுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டென்ட் ஸ்டே பண்ண தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டென்ட் ஸ்டே போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நைட் இருட்டுக்குள்ள வந்து எதுவுமே தெரில. அதனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம டென்ட்டு வந்து போட்டு திரும்பவும் தங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்கில் வந்திருக்கோம். போனால் பார்த்திங்கன்னா அந்த எதுவுமே பிளானிங் இல்லாமல் சும்மா போயிட்டு இருட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலாம், சமைக்கவும் இல்லை. அந்த பார்த்திங்கன்னா டென்ட்லாம் மட்டும் சமைச்சு வேறு லெவலில் பண்ண போகிறோம். சரி வாங்க முதல்ல டென்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்க லொக்கேஷன் அப்படி சுற்றி காட்டு. நாங்கள் வந்திருக்க லொக்கேஷனை பாருங்கள், சரியான காடுங்க. இங்கே தான் இவரான் நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்க போகிறோம். காலையில் தான் வந்து கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து சுற்றி காடுதேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து டைமிங் இல்லை, டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து டென்ட்டை ரெடி பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6:45 ஆயிடுச்சு. நம்ம அமேசானில் டென்ட்டை பிடிச்சிக்கலாம். அன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பானா ஃபுல்லாக இருட்டு, அதனால் சரியாக தெரிஞ்சுட்டாங்க. இந்த வேலைங்க திக்கு நல்லா கவர் அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல போடுமா ஐயா இதாக இருக்குது. அதனால முள்ளெல்லாம் சுற்றி லோக்கலாக தான் இருக்கான். இதை பார்த்திங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டு டென்ட்டு இந்த சாமப்படலாம் முடிச்சு விரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் எப்படி அதெல்லாம் போட்டு வா நம்மளோட டென்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படி போடு 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 கீழே போடு. அம்மா செட்டு தான் இருவாரு. எத்தனை பேர் பிடிக்காது இது பார்த்தீங்கன்னா வந்து டென்ட்டு போடுறாங்கன்னா ஸ்டிக்கு ஒரு எத்தனை அடி, ஒரு 13, 14, 14 அடிக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி அதை ரெடி பண்ணிக்குவோம். தூண்டிக்கு இருந்துச்சு தனியாக தூண்டிங்க விரிச்சிருந்தாங்க, அதையும் விரிச்சுது போட்டா போட்டு டாக்குன்னு உள்ள கயிறு நல்லா இருக்குமா. உள்ள கயிறு வச்சுருப்பான், ஒரு லைனாக கயிறு மாதிரி தான் இருக்கான். ஓகேங்களா, எப்படி இருக்குங்க. நாங்கள் பின்னி பிடியா பின்னி பேச்சு வாங்க அப்படி போவோம். முழுக்காக ஆப்போசிட் சொல்லுறாங்க, அப்படி இப்படி வில்லு மாதிரி வரான் சூரிய அடிக்கிறது. நம்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட் உள்ளதையும் கொடுத்துக்கலாம். உனக்கு திரும்பி ஆகியாடா எங்கிட்ட இருந்து கொடுத்துக்காரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மாட்டிட்டான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து மாட்டாங்க. அதே மாதிரி இதை கீழே விட்டுறாமனே அதை வந்து கலந்து கிராமம் பிடிச்சிக்கேன். அது மாட்டவே இல்லாடாம ஒன்று ஒன்றா மாட்டினாதான் கரெக்டாக இருக்கும். சைடு தம்பியை நீ ஃபஸ்ட் மாட்டிக்க. நீ மாட்டிடுவானா காத்துக்கிறோம்னு காற்று தூக்காது. அதுக்குதான் இந்த கிளாம்பு இருக்குல்ல. மாட்டிட்டியாண்ணே? நான் மாட்டிட்டேன். மாட்டிட்டேன் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியா கிட்டத்தட்ட அந்த ஸ்டண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்டண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. என்னென்னா வந்து கிளாம்பு ஒன்று அடிக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த கிளாம்பை வந்து 4 முளைக்கு அடிக்கணும். நல்லா இழுத்து வச்சு அடித்தோம்னா கரெக்டாக வந்துடும். சரி, வாசப்படி எங்கிட்ட வைக்கிறீங்க? கொஞ்சம் இழுத்து வை, புல்லு இருக்குங்க லைட்டா லைட் ஆகிடுச்சு. அதே காற்று போயிடுச்சு. கூட காற்று அங்கே கொண்டு வச்சு
அது ஒரு சைடு அடிச்சுக்கிட்டே வரும். இது சும்மா அடிச்சாலும் நெளிஞ்சு ஏறுமா அந்த அளவுக்கு ரொம்ப லேசா இருக்கு. ஈரம் மரம் இறங்கிடும் எப்படி இறக்குவேன். இங்கே வாடா இதையும் இறக்கி விட்றா. நான் இறக்கிட்டேன். இது எங்கிட்ட சரியான தாரா இருட்டு இதுவா இருக்குடா. ஏதாச்சும் கட்ட கட்ட கொடுங்க அடிக்கிறதுக்கு. ஐயா இது அடிக்கிறதுக்கு இல்லையா அவனுக்கு தம்பி நான் தெரிஞ்சு எந்த போட்டு உங்களுக்கு ஈரமா இருக்குன்னு இறச்சிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்களே எப்படியாச்சும் அமுக்கணுமே வாங்களே. நான் செந்தில் மேலே முடிச்சு போடுவேன். இது பார்த்தீங்கன்னா மேலே இழுத்து 4 பக்கம் முடிச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே அந்த வீட்டில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. முடிஞ்சு உள்ள உட்காந்து வாங்க உள்ள வாங்க வாங்க உள்ளக்க போங்க. எல்லாரும் உள்ளுக்க சுத்திக்காங்க. சரி காட்டு வாங்க வாங்க மக்களே. நம்ம வந்து டென்ட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம். வாடா உள்ளுக்கு வாடா. 4 பேர் வாங்க. எத்தனை பேர் தங்கலாம் காமிக்கணும்னு வா. 4 பேர் வா 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 வாடா சும்மா இதுல படுக்கலாம்டா. உள்ள ஒரு இதுல நின்றுட்டு காலை அப்படியே அப்படியே கேமரா உள்ள கொண்டு வாவே. மக்களை இங்க பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர் வந்துட்டோம். இன்னும் 2 பேர் வேணா தங்கலாம். இல்லை 3 பேர்னா கரெக்டாக நான் கீர்ட்டா இருக்கேன். சரி வாங்க வெளியில வச்சுருக்கேன். அப்படியா பாருங்க நம்ம வீட்டோடைய ஜன்னல். ரெண்டு கதவு இருக்கு. ஒரு கொசு வேலை, அப்புறம் வந்து ஒரு மெயின் டோர். ஃபர்ஸ்ட் மெயின் டோர் திறந்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொசு வேலை. நம்ம வந்து நீட்டாக வந்து நைட்டு வந்து கொசு கடிக்காமல் எதுவுமே போகாமல் நீட்டாக இருக்கலாம். அவ்வளோ நம்ம டென்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான சாப்பாடுலான்னு இனிமேல் என்ன யோசிக்கணும். யோசிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். சரி வாங்க பார்ப்போம் அப்புறமாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இருட்டிடுச்சு. நமக்கு சமைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா வந்து இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் வந்து கிண்டி சமைக்க போகிறோம். கிண்டி சாப்பிட போகிறோம். சரி வாங்க நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா நூடுல்ஸ் ஒரு 5 பாக்கெட் நூடுல்ஸு, 2 முட்டை வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு டார்ச் லைட்டு, கரண்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது தேவையான ஒரு சட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணணும். அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா விறகு ரெடி பண்ணணும். பசங்க பார்த்தீங்கன்னா விறகு எடுத்துக்கிட்டு வாங்க போய் பார்த்துட்டு இருக்கோம். விறகு எடுத்து வச்சிங்க அவனே இதுதாங்க விறகுலாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அங்கே ஒரு கட்டி வச்சுருக்காங்க. முள்ளு விறகு. ஆமாம் வாங்க விறகு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு தான் ரெடி பண்ணணும். வாங்க அடுப்பு என்ன பண்ணிட்டு தெரியல. கல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே போட்டுக்கோங்க வர நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அடுப்பு போட போகிறோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா கீழே தோண்டிக்கிருக்கோம். குழி தோண்டி தான் பார்த்தீங்கன்னா அடுப்பு போடணும். விறகுலாம் தான் இருக்குங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அடுப்பு முதல்ல குழியை தோண்டிக்கிறோம். குழியை தோண்டிட்டு அப்போ ஆனால் கல் நாங்கள் தேடி பார்த்தா கல்லுலாம் இல்லை. அதனால் குழியை போட்டு வேண்டியது. நடுக்காட்டுக்குள்ள தான் கல் இல்லை. சுற்றி வாருங்க ஃபுல்லாகவே காடுங்க. முதல்ல காமிச்சிருக்கேன் பகல்லே. வீட்டில் ஒன்றும் தெரியாது. கூடாரம் சமைக்கிறதுக்கு சாமானாக இருக்குது. ஏற்றுக்குள்ள ஒன்றும் தெரியாது. வச்சு வாங்கலாம். அளவுனா அளவு தான்டா. விறகு வைக்கிற மாதிரி வச்சா போதும்டா. அதான்டா டே போனே அமேசான்ல அந்த கேஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன அடுப்பு இருக்குடா. அதை வாங்கிடும் அடுத்த தடவை. ஆனா அதோட இதுதான் அவனுக்கு நல்லா இருக்கேன். அடுப்பு போட்டு விறகு வச்சு கேஸோட என்ன இதுதான் நல்லா இருக்கேன். உங்களுடைய பாரம்பரியமான அடுப்பு இதுவே போதும்டா. என்னத்தலாம் காசு வாங்கிட்டு குப்பரை வந்துடும்டா சட்டி அளந்து வாட்டையா. சரி சரி சட்டி அப்புறம் குளிக்கல போய் வதக்குன்னு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது. அதை சொல்லு. நல்லா ஒரு அடிக்கு அப்படிதான் கிண்டணும். எங்க நண்டு சமைச்சோம்ல பார்த்தோமா எப்படி அது நல்லா மழை பெஞ்சிருந்துச்சா. நல்லா ஈரமா இருந்துச்சு. மம்பட்டி வச்சு ஒரே விட்டு எப்படி இருக்கு. இது நல்லா கட்டாம மம்பாட்டிலாம் வச்சிருந்துருக்கீங்க வேற. அது நண்டு பிடிக்க போகும்போது நான் மம்பட்டி வச்சு தோணும்டா. எல்லா மண்ணும் சட்டி கண்டுங்க வந்துடுறாங்க. அதே மண்ணு முடும்ல மண்ணை சமைச்சுக்க
உருண்டை விடுறாங்க டக்குன்னு. பழத்தை தோண்டியாச்சு, 2 பக்கம் பழத்துல மண்ணை எடுத்து அது அங்கே வச்சு அது கரெக்டான கூட மண் வச்சு உருண்டு நமக்கு. யோ அடுப்பு உடச்சிருப்பாங்க போயிடலாம். அடுப்பு இருக்கட்டும், அப்படி அடுப்பு இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு இந்த ஊருக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டும். எவ்வளவு தங்கியிருக்காங்க நைட் அள்ளி போட்டாடா இல்ல விறகு வைக்கிறதுக்கு. அது ஆமாண்டா, நெருப்பு திரும்ப கூட வந்துடும். விறகு வச்சு அது தோணிக்கிட்டே இருக்கானே நெருப்பு கங்கு விழுந்துட்டே கட்டியை தூக்கி வைக்க நான் சொல்றேன். இது ஆளாதுனே, இது மண்ணு கட்டி உடையாதுனே. சூடா சூடா மண் கட்டி இதே கல் மாதிரி தான் இருக்கு. தெரியாது உனக்கு? தெரியும், சொல்றேன். எடுத்து காமி, அதுதான் கொஞ்சம் நெருப்பு வந்து ஈஸியா பிடிச்சேன். இது என்ன தெரியுதா, இந்த முங்கு கீழே வர மாத்தியா அந்த உள்ள இருந்து பாலம் மாதிரி, அதே அது நல்லதான். இது வச்சா நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியா இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு பார்த்து ஒண்ணு தெரியல உனக்கு. இருற தீப்பட்டி எடுத்துக்கிறேன்டா. இல்ல கொடுவே ராசியான கை பாரு. ஃபர்ஸ்ட் டீ கொடியே பத்திட்டு போகும்போது காத்தடிக்குது. தண்ணி பாருங்க சின்ன மாச்சா, சின்ன சின்ன குச்சா சின்ன குடிச்சோம்டா. தண்ணி கொண்டு வைக்கிறேன். வேற தண்ணி பின்னடா சும்பா ஒரு வழியா கஷ்டப்பட்டு நெருப்பு லைட் வாங்கணுமா? இந்த பண்றேன் நெருப்பு அது வாங்கி அந்த தீப்படியா பத்தி தெரியுவே. ஆமா ஆமா, நம்ம எப்படியே லாங்கு இந்த மாதிரி கிட்ட வாங்கணும்னா அதில் வாங்கிக்கும். லாங் வந்துட்டு மசிக்க மழையை வந்து வச்சு இது வச்சு வதக்க முடியாது. வதக்கு போயிடலாம். மக்களே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நாங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நூடுல்ஸ் 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான் மறுபடியும். அது 2. இது என்னடா, என்ன பாக்கெட் அது? இப்பி மசாலா. இதுதான் சமைக்க போகிறோம். இது ஒரு பாக்கெட் எவ்வளோ மேடம்? கொஞ்சம் நிறையா கொஞ்சம் தான் இருக்கா, நம்ம பார்த்துக்குவோம். நான் இன்றைக்கு 2 பேர் எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கெல்லாம் ஒரு பாக்கெட் இருந்தாலே போதும். நல்லா அடிக்கிறேன். ஒரு நாள் தான் தின்னேன், ஓட்டை இருந்துட்டு அது திங்க மண்புழு திங்கிற மாதிரி. அதான் சொல்லுவேன், என்னைக்கு ஞாபகம் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நெருப்பு நல்லா கொட்ட வைக்கணுங்க. தண்ணி எவ்வளோடா ஊற்றுனீங்க? 5 போடுவேன், தண்ணி பத்தாது. ராமல ஊற்றுறா மறந்துட்டு இங்க வார தடுமாறுறேன். இந்த பக்கம் தோண்டி இருந்தா அந்த மாதிரி. யாரு சமைச்சிருக்கா அதுல சொல்லுங்க? நானும் சமைச்சிருக்கேன். நீ சமைச்சிருக்கேன், நானும் சமைச்சிருக்கேன். எங்க இதானே முன்னாடி வேலை அவன் கேளு. பாயாசம்ன்றது அடுத்து பாயாசம் பாயாசமா போட்ட வேண்டியதே உனக்கு. பட்டப்பாளி நானும் சரி பச்சி செய்வோமா? பிஞ்சி போடுவா. இவர் ஒரு கமாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கிட்ட சொல்லியிருக்காங்கடா. அது ஒரு நாளைக்கு கிண்டுவோம். நீங்க தான் சொல்லணும், உங்க கையில தான் இருக்கு. நான் மாதிரி கிண்டிடுவேன். வெஜிடபிள்ல கறி பிரியாணி, சிக்கன். ஓகே ரைட்டு. மக்களே பாத்துங்க, நம்ம இங்க வந்தாதான் நான் வந்து வீடியோ எடுக்க முடியும். நீங்க அம்மா காசு போட்டு எல்லாம் பண்ணுவோம். நான் ஒரு ஆள் வந்து இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்காண்டி தான் வெயிட்டிங்ல இருக்கு எல்லா கமெண்ட்ஸுமே. பாத்துங்க எல்லாம் பாத்துங்க. வேற லெவலா இருக்குடா. ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா போன தடவை நம்ம 2 போட்டில சமைக்கவே இல்லை. கொதிச்சுடாடே, பிரிச்சு கொட்டுக்கடா. அன்னைக்கு அந்த வாரம் முட்டை வந்துருச்சு. ஆமாடா, முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. முட்டை நான் வருது, அதே மறந்துடாமடா. அவுக்கி போட்டுருமா உள்ளுக்கு? அவுச்சிருமா? அவிக்கிறதா உடச்சு கொட்டுறதா? உடச்சு கொட்டுவாங்க, உடச்சு ஊத்துறது தெரியல எனக்கு. நான் முட்டை எல்லாம் போட்டல, இதுல பொடி இருக்குங்களா? இதுல பொடி இருக்குமா? இருக்கா? புரியுங்க. மக்களை பாத்தீங்கன்னா வந்து நாங்க போட்டு கொட்ட போறோம். பாத்துங்க. அது வேற யாரும் இல்ல, எங்க புக்கு பின்னி போடாரு. பின்னி சமையல் மாஸ்டர் இருக்காராம். புக்கு ஓகே. புக் ரொம்ப சின்னமா இருக்கு. பட்ட பேர் வேற ஒண்ணும் இல்ல. தக்காளி புக்கு அதான் ஒரு பேர் இருக்கு. வேண்டாம், வீட்டு பேர் வந்து என்ன பட்ட பேர் ஆயிக்கல. நீங்க ஒரு பேர் சொல்லுங்க அவருக்கு. எனக்குலாம் பட்ட பேர்லாம் வேண்டாம்டா. சிராயா நல்லா இருக்கு. நீ உடச்சு விட்டாலேன்னா அந்த சும்மா போட்டாலே விழுந்துரும்டா. அப்படியே போட எதுவும் ரொம்ப அழைச்சிட்டு. அட உடைக்க நம்ம என்ன தூள் தான மூட்டை குறைக்கிட்டே.
நல்லா இருக்கு அப்படியா அப்புறம் கொஞ்சம் ஆண்டா இருக்கேன் அதே தூத்துல போடாது அப்படி முழுசா கொஞ்சம் ரெண்டா முழுசாவே போடுவோம் அப்படியே கரைஞ்சிரும்டா உடஞ்சது அதுவாக விளையிரும்டா ஊறிச்சா இந்த மாதிரி போட்டு முறுக்கு மாதிரி போட்டுருக்காங்க உடஞ்சு போட உடஞ்சிட்டேன் இல்ல முழுசாவே போடாது போடுங்க என்னன்னு தெரியல ரொம்ப சின்னமா இருக்கு பாருங்க அதெல்லாம் நான் கவர் பண்ணிடுறேன் நீ பயப்படாத மேல வச்சுக்கிருக்கு உப்பு இருக்கும்ல எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் பாருங்க ரொம்ப சின்னமா இருக்கு என்னன்னு தெரியல இது 15 ரூபாயா சின்னமா இருக்கு இல்ல காசு திடீர்னு வெடியா முழுசா போடு நீ அப்படியே போடு உடச்சு விட்டுக்கோ அது கிளஞ்சிடும் கரண்ட் இந்த இருக்கடா இந்த கரண்டி போதுமாடா இதே அவசரத்துல அதான் இறந்துச்சு இல்ல போதுமா தண்ணி திருப்பி வச்சுக்கிண்டு குழம்பு தண்ணி கூட மோந்து ஊத்திக்கலாம் உங்களுக்கு அந்த கொட்டிட்டாண்டா தெரியுங்களா எனக்கு அப்போது தெரியும் நீ விக்கிறதே ஒரு வார்த்தை விக்கியே அவர் யாரு சிராயா வயசு எடுக்காத நிஜமாரு அது பேர் சொல்லி நல்ல பேரு அதை கெடுத்துறாங்க அது வந்து என்ன நூல்ல நருட்டோவில் உள்ள ஒரு கேரக்டரு வேற நூல்ல அப்பளம் பறிக்கிறான்டா கொஞ்சம் ஒரு பக்கம் ஊறி இருக்காது ஒரு பக்கம் ஊறி இருக்காங்க நான் இந்த பொடிய இது வேற எல்லாம் பிச்சை வச்சுக்க அப்பயே காலி சும்மா அது கையில வச்சு கொட்டுறது ஆனா உரப்பு பயங்கரமா இருக்கும் இப்ப 5 பாக்கெட்டுக்கு 5 படி போடணுமா 5 போடணும் அப்புறம் கலர் கொடுக்கும் ரொம்ப நாளா சரி விட்டு பொடி இல்லாம மிளகா பண்ணி போய் அள்ளி கொட்டிட்டு கூட வந்து மூத்த லைட்டா கொட்டாதப்ப இப்ப கொட்டாத இங்கே அந்த வேகட்டும் நல்லா தான் இருக்கு சட்டி கட்டுவோம் தின்னா தின்னுகிட்டே தான் இருக்க தோணும் வை சூப்பராங்களா சூப்பரா தான் இருக்கும் அது போய் அவன்கிட்ட சொல்லி கேட்கக்கூடாது திங்கிறிய அப்புறம் இதுல இது நல்லா இருக்காது அப்புறம் ஆமாடோய் நான் உப்பெல்லாம் எடுத்துக்கல எக்ஸ்ட்ராவே நான் எதுவுமே எடுத்துக்கல தெரிஞ்சதே உன்னிட்ட எதுவும் சொல்லல நானே இருக்கிறேன் ஆமா அது என்னன்னா இப்ப எரிஞ்சு விழுகுது இல்ல அதுல இருந்து அப்படியே உள்ள போய் விழுந்துருது சாம்பை அப்படியே பெரட்டி போடு ஒரு பெரட்டு பாப்பா இப்படி வேற பரட்டு அப்படி வேற இது வந்து அங்க இருந்துச்சு அதனாலதான் இந்த உருண்டைய முதல்ல பாத்துங்க நீ ஆணியா கொடுங்க என்கிட்ட வைக்க வரவா எனக்கு வந்து சும்மா நல்லா கொதிக்க இருக்கு பாரு தின்னாலும் தண்ணி கிடக்குடா வத்தணும்டா அது எவ்வளவு நேரம்டா மோந்து ஊத்துறதுக்கு ஊத்துறா வத்தம்டா உப்பு இருக்கும் போலயே சும்மா தெரியும் தெரியும் சாவுக்குன்னு இருக்கு நல்லா இல்லைங்க தண்ணி ஊத்தாரா முடிச்சுக்கச்சு ஒரு திருப்பி அப்படியே கிண்டு நானா இல்லையா அந்த காண்டி அந்த பிரச்சனை இல்ல என்ன சத்தியம் மட்டும் ஆட்டி விட்டுறாரு என்ன வேணா பாட்டு அம்பட்டு வேற சொல்லி பாயசம் வந்துருச்சா ரொம்ப பாயசம் வந்துருச்சாடி இப்ப என்ன பண்ண போறோம்னா தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டா வந்து வத்தி வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் இறக்க போறேன் இறக்கணும் பொடி போடணுமா இன்னும் வந்து காய்கறி பீன்ஸ் இதெல்லாம் போட்டோம்னா நல்லா இருந்திருக்கும் சோறு குழஞ்சு அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் அரைப்பதமா இருக்கட்டும்னா காயோட கூடாது பாத்து பா சமைக்கிறதே ஒரு 6 நிமிஷம் போயிருக்குமேடா வீடியோ 5 நிமிஷம் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ங்கிறாங்க நம்ம என்னடா போன்ல இருந்து அமைச்சிட்டு இருக்கோம் இல்லன்னா மொளா அப்படி இதெல்லாம் அந்த தண்ணியிலே போயிரும்டா ஏன்டா
ஏமாந்தோம்ல நம்ம. ஒரே அசிங்கமா வச்சுக்குமாரு. இல்லை 2 நிமிஷம் சமைச்சிடலாம் 1 நிமிஷம் சமைச்சிடலாம் பார்க்குறேன் வீடியோவில். இவ்வளோ சரியான இருட்டு. அதனால தான் உங்களுக்கு பகல் எல்லாம் டென்ட் போட்டு காமிச்சிருவாங்க. எங்கே உட்காந்துருக்காங்க சரி சரி பொடியை கொட்டுங்கப்பா. கிண்டுறியா? சட்டியை ஒரு ஆள் பிடிங்க. சட்டியை ஒரு ஆள் பிடிக்கணும். இரு நான் பிடிச்சிக்கிறேன். இந்த அதை வீடியோ நீ நான் பிடிச்சிக்கிறேன்டா. லைட்டில் முதல்ல கையை வைக்காத. நல்லா டைட்டா பிடி. அவன் நல்லா கிண்டுவேன். நான் வந்து சட்டியை நீ பிடிச்சிக்கிறேன். எடுறா மனே. எனக்கு கண்ணு தெரியும். நல்லா பண்றாங்க. நான் வந்து சட்டி வந்து ஆட்டி கொட்டி தான் பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அதே மீன் அந்த போட்டேன் அவளுக்கு. அது கிண்டு அது எதுவும் பண்ணாது. போடு பேப்பரைமா போட்டு கிட்ட போற. கிண்டு 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 கொட்டிட்டு இல்ல கிண்டடு கிண்டடு. அப்படியே கொஞ்சம் லைட்டா கிட்ட அந்த கலர் மாறுற வரைக்கும். ஆமா இந்த முட்டை இது என்னடா ஒண்ணு அது இப்ப இல்லையா இல்லையா எனக்கு ரொம்ப நேரம் ஊட்டிக்கிட்டே இருக்கு. இல்ல இப்ப ஊத்தி இருக்கு. நம்ம பண்ணி உள்ளுக்கு நான் உருண்டை உண்டை எனக்கு கூட அது அப்படிதான் அது அப்படித்தாயா? ஏயா இதெல்லாம் போயிட மாட்டேன். அது வேற மாதிரி இது இருக்குடா. அது என்னன்னு தெரியல. அந்த கடந்து சோத்த கரண்டி தான்டா இருக்கு. இந்த கரெக்டா இருக்கும். நான் அப்படி அதே அப்படி வீட்டுல எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் நான் காரணம் தான் இதே இருந்துச்சு. நல்லா வளைச்சு வளைச்சுக்கிட்டான். நல்லா அப்படி இங்கிட்டு ஒரு பஸ் இங்க வேண்டா நான் கிண்டுறேன்டா. நான் கிண்டுறேன் மட்டும் பாரு இன்னைக்கு பண்றேன். அந்த பயப்படாத. மணி வைக்கும் இங்க வேண்டா பாரு பாரா அந்த அடுப்புல விழுக்காம மனே அப்படி கிண்டாத மனே. அப்பதான்டா இப்படிதான்டா கிண்டனு. அப்பதான் நல்லா சேரும். எத்த பொறுமையா இருக்கு. அவதானே கடைசியா குறைச்சிட்டாரு. நீ சோறு எப்படி குறையுது அதே மாதிரி ரொம்ப கிண்டக்கூடாது மனே. நல்லா இருக்கும். இல்லடா அந்த கவர்லாம் எடுத்தாங்க வீசுங்கடா. பாக்கல ஜட்டிய பாக்கல அக்கடே அப்படி பூமியில காட்டு. பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு. வேற லெவல் வந்திருக்குங்களா. இன்னைக்கு ஒரு பொடி ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு. வேற என்ன கணக்கு இல்லை அதான் கிண்டு என்ன வராது. மிளகா பொடியா? மிளகா நினைக்கிறேன் டோய். கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்க்காம அடித்து நான் தின்னுட்டேன். போங்க மணி சுற்றி இப்படி வரணும் ஒரு ஏழு. அது ஓரத்தில் இருக்கும் கலர் மாறமாக இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை ஊற்றுங்க. லைட்டாக தண்ணி முட்டையை ஊற்றினா வேக வேண்டாமா முட்டை? அது தண்ணி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றணும். கொஞ்சோண்டு ஊற்றி விட்டு அது முட்டையை போடணும். போதும்டா. அதுக்கு வேக வைக்கணும்னே. தண்ணியை ஊற்று. தண்ணி வேண்டாம் ஊற்றுறீங்க. அட ஊற்றணும் மணி அது வேக வைக்கிறதுக்கு. தண்ணி ஊற்றுனா நாசமாக போயிடும் எல்லாம். கண்ணு எரியுதுடா. ஐயோ கண்ணு எரியுது. ஊற்றுக்க முட்டையே அப்போ அங்கே தூக்கி வைக்க முடியாது. தூரில் பிடிச்சி வந்துடும். இப்போ ஊற்றினாதே கரெக்டாக எடுத்து வைக்கிறது கரெக்டாக. முட்டையை புட்டி வச்சுக்கீங்களா? லைட்டாக தண்ணி ஊற்றணும் மணி. அப்பயே ஊற்றிக்கிட்டு இருக்கலாமோ? இல்லை லைட்டாக ஊற்றிக்கோங்களா? லைட்டை தண்ணி ஊற்றிக்க. தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணி எடுத்துக்கிறா. அப்படி சொல்லல. முட்டையே தண்ணியை ஊற்றுங்க பையன்ஸ். ஈரா லைட்டா இப்போ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறான். என்ன முட்டை முட்டையை போட்டு ஊற்றி போதுமாடா? 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 அட ஊற்று. அப்புறம் எல்லாத்தையும் கிண்டுறானி ஊற்றிடுவேன்டா. டே அட தண்ணி வர பத்தாது. கிண்டுறானி இங்கே நான் மேலே ஊற்றிக்கிறேன்டா நல்லா. போயிடுச்சு. போதும் நினைக்கிறேன் டோய். போன் மணி முட்டை அப்படியே வருது. யாராவது வேக்காடு நிற்கிறதா? ஊத்தாண்டா ஊத்த போறான். ஒத்து ஊத்துனா இதுல கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு என்ன வேணும்? கொஞ்சம் ஊத்திக்கோ. ஊத்த இங்க பாரு இங்க பாரு. இங்க இரு. முட்டை போடடா. இங்க காமிடா. இங்க திருப்பி காமிடா. அப்படி ஐயோ தண்ணி ஊத்திட்டாடா. இந்த இங்க பாத்தீங்கன்னா முட்டையை உடச்சு ஊத்திக்கிறான். சூப்பரா இருக்கடா. மஞ்சள் தாரெல்லாம் நல்லா ஊதுறான். மஞ்சக்கரு ஒரு ஆள் சட்டியை பிடிக்கிறது ரெடியா இருக்கணும். அடுப்பு குறைஞ்சிக்கிட்டா நெட்டா வேற உடச்சி வச்சா இவனை ஓட்டை மட்டும் உள்ள போட்டுறாதீங்க. இதை கிண்டிக்கணும்டா. எல்லாம் முட்டை சேரட்டான். தூக்கி வச்சுக்கோடா. ஆனால் சட்டியை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு. கொஞ்சம் மாதிரி வச்சுக்கோங்க. போதும் டாட்டி. இதுக்கு பேர் தான் முட்டை நூடுல்ஸா? அதை பழக்கம் பாருங்க. 4 இன்ச்சு கரெக்டாக இருக்காங்க. யாருக்காச்சும் ஒரு வயலில் போய் இப்போ ஓட அடியோடும்.
ஓட்ட கொட்டிட்டியாடா? இல்ல நான் நைட் நோண்டு பீஸ் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. பிரச்சனை இல்லை, ஓட்டு நோண்டு கட்டேர்னு ஏகம் பாத்துங்க. சரி அப்படியே வச்சுக்க. பம்ப வைக்காத, தூக்கி வைங்க சட்டியா. என்ன கிண்டலையா? சூடு ஏற்றினா வைக்கணும். நான் முட்டையெல்லாம் போட்டதில்லப்பா. ஒரு ஆளு நான் ஒத்துக்கிறேன். முட்டையை போச்சுன்னு இல்லையா நீ? நான் முட்டையெல்லாம் போட்டதில்ல. முட்டையோட சூப்பர் ஆகியா? கேட்டாங்கன்றே. துணியை வேணா நான் வச்சுக்கோங்க. இந்த பிடி பிடிக்க இந்தாங்க, துண்டை வச்சுக்கோங்க. இந்த கூட நல்லா இருப்பீங்க. அப்புறம் ஒட்டிக்காதீங்க. இவ்வளவு நேரம் சமைச்சு வேஸ்டா போயிடாம அப்புறம் எல்லாம் பட்னியே. அப்படி சாஞ்சாலும் நீ தான் பிடிச்சிக்கணும். மக்களே, இந்த மாதிரி நீங்களும் வெளியில தங்கி சமைச்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க எங்களோட. அது நான் பிடிச்சேன். ரொம்ப நேரத்தை வைக்காத. துண்டு கீழே வச்சுக்கிட்டு சூடு ஏறிச்சுடா சட்டி. அவ்வளோதாங்க. சூடு ஏறிச்சுடா சட்டி. நேரமா அமர்த்திக்கலாம்ப்பா. அமர்த்தலாம்ப்பா. ரொம்பவும் கிண்டுனா கொல கொலன்னு தான் வரும். அதுக்கிட்டே ஃபஸ்ட்டே முட்டையை பத்து எனக்கு தெரியலையே, போட்ட ஒரு முட்டையே தெரியலையே. தெரியாது. இந்தியாச்சுன்னா எப்படி தெரியும்? அதே தண்ணி மாதிரி தானே அதுவாங்க. நெருப்புக்குள்ள அடுப்பு துண்டு போதுவாரு. சரி வாங்க சாப்பிடுவோமா? வாங்க ட்ரை பண்ணலாம். சட்டியை தூக்கி கொண்டே கழுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். அந்த நெருப்பை ஏறிட்டவா. அப்புறம் நைட்டுக்கு குளிர் காய்கிறதுக்கு லைட் இருக்கட்டும் விட. லைட்டாக எரிஞ்சுக்கிட்டு வேற மட்டும் மேலே ஏற்றி கொடுத்து கொஞ்சம் அணைச்சிட்டு வா. மக்களே, நாங்கள் ஒரு வழியாக சமைச்சிட்டோம். இந்த வாழை இலையை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இந்த லைட்டை நான் முடிச்சுக்கிட்டே விடு. கொட்டுறா இது ரெண்டு இடையில வர கொட்டுறா ஆகி வரக்க அந்த வேலையா நல்லா இருந்திருக்கும். இல்லை, அதான் இல்லை கூட எடுத்துக்கு வந்துருக்கலாம். இல்லாத பற்றி பேசாதீங்க. இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுண்ணே? எவ்வளவு வந்துச்சுண்ணே? எனக்குனா கொஞ்சம் இருந்தா போதும். எதுவும் பண்ணிக்கலாம் அங்கிட்டு திருப்பி. இன்னும் ஏன் அதே பத்தாது. இந்த லைட் அமைத்திர ஒரு லைட்டை அது வெளிச்சம் தெரியலையாடா. அப்படி இருக்கட்டும்ல. இல்லைன்னா இப்படி இருக்கட்டும். இல்லைன்னா நல்லா இருக்கா? சின்ன பாருங்க. இன்னும் பார்த்தா இங்கே போகுது. நான் திரும்பி தானே இருக்கேன். சாப்பிட்டு எப்படி கொஞ்சம் சொல்லுங்களா? நல்லா இருக்குமாண்ணே? ஒருத்தர் நல்லா இருக்கு. நானும் சாப்பிட்டுக்கிறேன். சுட சுட நானும் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் மக்களே, நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கரண்டியை ஒருத்தன் அது ஒன்றும் இல்லை, அது நல்லா இருக்கும். சரி சரி எடுத்து தின்னு. வேஸ்ட்டாக இருக்கிறான் மணி. அதை கட் பண்ணிடு மணி. போடாத மணி. அசிங்கமா இருக்கு மாறி. ஒரே அசிங்கமா இருக்குமா இருக்கு. ஆஹா, சூப்பராக இருக்குடா. முட்டைக்கு எப்படி இருக்கு? முட்டை போட்டு வேலை உள்ளது. இன்னும் முட்டை வந்துக்கணும். இல்ல அவ்வளோதான். அது இது ஆப்பிள் ஆப்பிள் மாதிரி இருக்கு. இல்ல எங்க ஆளையில பண்ண தெரியுமா? பாயாத மாதிரி இல்லையாச்சு எல்லாரும் போட்டு ரொம்ப கண்ணா அப்புறம் இன்னமும் கொல கொலன்னு வந்துடும். தயிரை குடிக்கிற மாதிரி குடிக்க வேண்டியது. எங்க ஆள் வாழை விட ஆமாடா, வாழை தண்ணியில் வச்சிங்களா? தண்ணி வைக்கல. இல்ல மறந்துட்டான். யாருமே தெளிக்கலடா. கையாச்சும் கலவுனீங்களா? விடு. எனக்கு சீக்கிரம் வராது மேன்ஸ். இங்கிறத பார்த்து வந்துட்டாங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு காட்டுங்க. படுத்துங்கம்மா. நல்லா இருக்கா? ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் இழுக்கிறது இல்ல. ஏறி அங்கேருந்து இங்க வரைக்கும் வரோம். இந்த இதான் இங்கே இது வரைக்கும், அது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம். மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக காலியாச்சு. மனுஷன் அங்கேயாச்சு. சட்டியெல்லாம் அந்த தூக்கி வீசியாச்சு. அங்கே அது ஊற போடலாம்னா வீட்டில் பின்னி போட்டோம். பின்னி வேற லெவலில் சாப்பாடு நல்லா அருமையாக இருந்துச்சு. அடுத்து என்னன்னா வீட்டில் ஆடி அடுத்தது வந்து தூங்க வேண்டியதானே. வேற என்ன வேலை? கேம்ப் ஃபயர் பண்ணலையா? ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இல்லை ஆடுறதுக்கு. பவர் பேங்க் வேணும். பவர் பேங்க் இருந்தா சொல்லி இப்போ சார்ஜ் தான் இல்லை கொஞ்சம். பாட்டா இப்போ என்ன பண்ணோம், படம் செல்லில் வந்து படம் பார்க்க போகிறோம். ஹாரர் படமாக பார்த்து மிரட்டி விட்டுருவோம். சார்ஜ் இருக்கா என்னன்னு சொல்லி எங்க வீட்டில் எடுக்கானே. என்ன விட்டு ப்ளூடூத் வேணாம் விடு, வேணாம் விடு. நாங்கள் இலைய எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இலையாளி போட்டுருவோம். எல்லாரும் இலைய
தூக்கி அங்க வீசுங்கடா இந்த அதே எனக்கு தண்ணி தட்டில மட்டும் ஊற போட்டுருங்க இப்ப கடி வச்சிருமா தேய்க்கிறதுக்கு அதான் எதை எடுத்துக்க முடியுமா எதை எடுத்துக்கல கையை நல்லா போட்டு வறண்டிட வேண்டியது சுரண்டு இது வேற சுரண்டியான எப்படி இருந்தாலும் எங்கன்னு ஊத்தாதீங்க அப்புறம் மாட்டி உங்களுக்கு வெளிச்சுதான் ஊதிக்குவான் சுரண்டிங்க உள்ள ஊறி போயிரும்ல அப்புறம் மாட்டி முட்டை தான் அடியில் பிடிச்சிருக்குமோ முட்டை தான் மடிக்கிறது அவ்வளோதான் கழுவியாச்சு ஒரு இல்லையா நண்பர்களே இன்னைக்கு வாங்காத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு படுத்துருக்கேன் எல்லாரும் தெரியுதா எங்கே அங்கே அடிக்கி திருப்பி மூஞ்சியை காட்டு இந்த ஆருங்க நான் அங்கிட்டு வாரத்தில் படுத்திருக்கேன் படுத்திருக்கேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படுத்திருக்கேன் இன்னும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்துருக்கேன் நீனு உள்ள உட்காந்து போகுது 3-4 பேர் படுக்கலாங்க 4 பேர் 4 பர்சன் சின்ன சின்ன பிள்ளையா படுத்தோம்னா 10 பேர் படுக்கலாம் நல்லா இருக்குடா நல்லா அப்படிதான் அது ஓப்பன் பண்ணி கிடக்கு அப்படி தெரியுது இல்லை நல்லா தான் இருக்கான் அவன் செல்லு நோண்டிட்டு படுத்துருக்கான் நாங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிறோம் அதுக்கு போர் வேலைக்கு துண்டு தான் இருக்கு வீட்டில் இருக்கா மணி எதுண்டா கரெக்டாக மணியை காமி 8:47 8:47 ஆகிருக்கு கரெக்ட் பாருங்க மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டோம் மணி எத்தனான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு காமிக்கிறேன் 9:48 இருங்க திருப்பி காமிக்கிறேன் 9:48 ஆச்சு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க இன்னைக்கு நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு 5:51 ஆச்சு எந்திரிக்கலையா விரும்பிச்சுடா மணி 6 மணி ஆக போகுது மறுபடியும் படுத்துங்க எந்திரி வா வீட்டுக்கு போகும் நல்லையா என்னத்த வீட்டுக்கு போனோம் 10 மணிக்கு போய் சாப்பிட இருந்துப்போம் முன்னாடி சாப்பிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கும் பைக் வீடு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நைட்டிங்க படுத்துருந்தோம் ஆனால் ஒன்றும் பனி வந்து சரியான பனியாக வச்சிருச்சு சைடு பூரா பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருச்சு இந்த பட்டம் வந்து தண்ணி உள்ளே வந்துச்சு வேறு பெரிய கையில் ஈரம் மேலே உள்ளே விட்டு உள்ளே இறங்கி வச்சு அதான் ஈரமாக இருக்குது மற்றபடியெல்லாம் வச்சு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சமைச்சதுக்கான அடுப்பு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணது சுத்தம் பண்ணி கொண்டு வந்து மாதிரி கொண்டு போயிடணும் நைட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அவன் எந்திரிச்சானு டென்ட் பிடிச்சிருக்கான் இல்லை கடை ஆளு டேய் எந்திரா விடுத்துருச்சு நல்ல தூக்கமா எந்த மணியாச்சு வீட்டுக்கு வர போகணும்டா வேலைக்கு போய் என்னடா அப்ப வேலைக்கு வர போகணும் ஆமாம் விடிஞ்சுச்சா ஏன்டா சாடிக்க 11 மணி ஆச்சு நீங்க என்ன எவ்வளோ வேலைக்கு போகுது எந்திரி நான் கிளம்புவோம் நல்லையா மயில் வரும் பணமரத்தில் வந்துட்டு இப்போ தாண்டா இறங்குது வந்துட்டாண்டா வந்து எழுதி வந்துவாரு எழுதி வைக்கணும் வெளியில் வந்து பாரு நல்லா இருக்குடா நாளையில்
வண்டர்ஃபுல். சார் அதுக்கு நல்லாவே இல்லை. நல்லா ஏன் பனி வாங்கி சொல்லுங்க. அதே வந்து நானும் நைட்டு தூங்கவே இல்லை. ஒரு 2-3 வரைக்கும் தூங்கலை. அதுக்கு மேலே தான் தூங்கினே லைட்டாக. புதுசாக தூக்கம் வரல. இறணும் நான் தூக்கம் பிடிச்சிருந்தேன். நீங்க தூங்குனே நானே பார்த்தேன். தூக்கம் கிளம்புமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேலஞ்சிங் வந்து முடிஞ்சிருச்சு. கரெக்டாக எல்லாரும் எந்திரிச்சாச்சு. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சாச்சு. இந்த பால் வீடியோ வர மாதிரி நெருக்கி உடம்பு பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நைட் வந்து சேலஞ்ச் வீடியோ என்ன கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் பிரிச்சுட்டு இது கிளம்புறோம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடா.